Hi friends, welcome to Jeeva's Garden. இன்னைக்கு நம்ம ரோஸ் செடி எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போமா. என்கிட்ட 7 days ரோஸ் இருக்குது, ஆர்கிட் ரோஸ் இருக்குது, பிரிட்டிஷ் ரோஸ் இருக்குது, க்ரீன் கலரில் பூக்கும்ல அந்த ரோஸ் இருக்குது. வெரைட்டி ஆஃப் ரோஸ் வச்சுருக்கேன். இப்போது நல்ல அப்ரக்கடப்ரான்னு சொல்லி உள்ள அந்த ரெட் கலர் ப்ரௌனாக இருக்கும்ல அந்த ரோஸ் இருக்குது. எல்லாமே இப்போ நல்ல சென்னை கிளைமேட்டுக்கு எனக்கு நல்லா வருவு. அதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் உண்டுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி எப்படி பாட்டிங் மிக்ஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது காஷ்மீரி ரோஸ் பாருங்கள், நிறைய பூக்கும். இது சென்னை கிளைமேட்டுக்கு நல்லாவே வருவு. இது வந்து என்னென்னா பிரிட்டிஷ் ரோஸ் பாருங்கள், நல்லா அடர்த்தியாக இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்புறமா ஒயிட் கலரில் மாறிடுவு. இப்படி பாருங்கள், 2 பூவுமே இருக்குது. இது நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன், இனி ரீபாட் பண்ண போகிறேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து க்ரோ பேக்கில் வச்சாலே நமக்கு வந்து ரோஸ் நல்லாவே வருவு. அதில் என்ன பண்ணால் அந்த க்ரோ பேக்கில் நிறையா ஹோல் போட்டு வச்சுருங்க, அப்படின்னா நல்லா பூக்கும். இது பெங்களூர் ரோஸு. இது இந்த தடவை வாங்கி ட்ரை பண்ணலான்னு நினச்சி வச்சுருக்கேன். இதுவும் எல்லோ கலர் ரோஸு பாருங்கள், பஞ்சா ஃப்ளவர் இருக்குது. இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அப்படின்னா தான் ரோஸ் வந்து நல்லாவே பூக்கும். பாருங்கள், இது க்ரீன் கலர் ரோஸ். இப்போ பூத்து முடிஞ்சிட்டு எல்லாம் கட் பண்ணி இனி உரம் வச்சோன்னா நல்லாவே பூக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த அப்ரக்கடப்ரா அப்படிங்கிற ரோஸு. இது டார்க்கு கலர் ரெட்டில் இருக்குது. இது ஒரு எல்லோ ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்கள். இந்த ஒயிட்டும் நல்லாவே பஞ்சாக பூத்துருக்கு. இதுக்குள்ளே வந்து நாட்டு ரோஸும் வச்சுருக்கேன். ரெட் கலராக இருக்குது, பிங்க் கலராக இருக்குது. நான் அதை ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். ஆர்கிட் ரோஸும் இருக்குது, 7 days ரோஸும் இருக்குது. 7 days ரோஸு இப்போ மொட்டு கொடுத்துருக்கு. பாருங்கள், எப்படி பாட்டிங் மிக்ஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் எப்போவுமே வந்து நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸில் தான் வந்து எல்லா செடியுமே முதலே வைக்கிது. அப்படின்னா தான் நமக்கு அந்த செடியெல்லாம் நல்லாவே வரும். ஓகே, பாருங்கள், ஓல்டு பாட்டிங் மிக்ஸ் தான் இது. எவ்வளவு கருப்பாக இருக்குது பாருங்கள். இதிலே வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ண டீ தூள், அப்புறமா முட்டைத்தோல் பாருங்கள், எவ்வளவு வந்து அதில் வந்து இது மண்புழு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்க. அப்போது நம்ம நல்ல பாட்டிங் மிக்ஸ் பண்ணோன்னா நல்லாவே மண்புழு இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ மண்புழு இருக்குன்னு. இது நான் வந்து ஒரு 3 months ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறமா யூஸ் பண்ணோன்னா நமக்கு செடியெல்லாம் நல்லா வரும். முட்டைத்தோல், வாழைப்பழத்தோல் இவ்வளையும் காய வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இது கூடால சாம்பல் பொடியும் சேர்த்துருக்கேன். ஓகே, பொட்டாஸ் சத்துக்காண்டி. அப்புறமா கவு மனுவர் சேர்த்துருக்கேன், கோட் மனுவரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடால என்ன பண்ணேன்னா நான் கொஞ்சம் ரோஸ் மிக்ஸு பவுடர் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து கறித்தூள், இது போன் மீல், இது மிக்ஸ்டு ஆயில் கேக்கு. இதில் வந்து கிரவுண்ட் நட்டு, நீம் கேக்கு, புங்கன் கேக்கு எல்லாமே சேர்ந்தது. இதை நான் வாங்கி அது கூடல ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த இதுதான் பாட்டிங் மிக்ஸு. இது நல்லா போட்டு நம்ம வந்து ரோஸ் வச்சோன்னா ரோஸு நல்லாவே பூக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த ரோஸ் செடிக்கு டாப்பு லேயரை வந்து கிளறி கொடுக்கணும். அப்படின்னா வந்து ஏர் போகும். அது கூடால நம்ம வந்து பழைய ரோஸை ப்ரூன் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பாட்டிங் மிக்ஸை சேர்த்தோன்னா நம்ம ரோஸு நல்லாவே பூக்கும். இப்போ நான் கொஞ்சம் ரோஸ் செடியும் வாங்கி வச்சுருக்கேன், அதையும் ரீபாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ரோஸையும் பாட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதை மண் தொட்டியில் வச்சுருக்கேன், எல்லோ கலர் ரோஸை. இந்த பெங்களூர் ரோஸையும் மண் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும்
புது பாட்டிங் மிக்ஸ் போட்டுட்டேன். இனி நல்லா பூக்கும் பாருங்கள். நான் அது பிறகு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். இதுக்கு இனிமேல் தண்ணி கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாண்டில் உள்ள தண்ணியும் இது என்ன ஃபிஷ் எல்லாம் போட்டிருக்கோமா, இந்த தண்ணியும் நான் ரோஸ் செடிக்கு கொடுப்பேன். அதனால் நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். இது நமக்கு பூக்க சீசன். இதில் அசோலா போட்டிருக்கிறதுனால நம்ம அந்த அசோலாலாம் எடுத்து கொடுக்கலாம். பாருங்கள், அதில் நிறைய சத்து இருக்குது. அதுக்கு பிறகு கடலை பிண்ணாக்கு, நீம் கேக் ஊற போட்டு அந்த தண்ணியை நம்ம இந்த பாண்ட் வாட்டர் கூடால மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த தண்ணியை நம்ம ரோஸ் செடிகளுக்கு கொடுக்கலாம். நல்லா செழிப்பாக பூக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.